வணக்கம் dear students, so welcome back to Xylem Neat Tamil channel. Myself Anish, I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம yes, this is a time உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பை பத்தி நான் பேச போறேன். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின் த கிளாஸ். அண்ட் இந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். என்னன்னா த திங் இஸ் மாக் எக்ஸாம். நீ 2026க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா நீங்க மிஸ் பண்ண கூடாத ஒரு விஷயம் என்னன்னா மாக் எக்ஸாம். ஸோ இந்த மாக் எக்ஸாமை நம்ம Xylem கண்டக்ட் பண்ண போறாங்க வரக்கூடிய மார்ச் 25, 27, 29, 31 இந்த நாள்ல மாக் எக்ஸாம் நடக்க போகுது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகே, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஃபாஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா இந்த மாக் எக்ஸாம் உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு அப்டேட் கொடுக்கும். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுங்க. நம்ம Xylemத்துடைய சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அண்ட் டைமிங்குமே பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட் நீட்டுக்கான அதே பேட்டர்ன்ல இந்த எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ ஃபேஸ் த நீட் எக்ஸாம் பிஃபோர் நீட். ஓகே, ஸோ நீட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா யூ ஹேவ் டு ட்ரை திஸ் எக்ஸாம். ஸோ after that, sir, நான் 12th படிச்சிட்டு இருக்கிறேன். I am fresher. I have no idea how to start my preparation in NEET. இந்த டவுட் உங்ககிட்ட இருக்குன்னா டெஃபினட்டா யூ நீட் அ பெர்ஃபெக்ட் கிராஷ் கோர்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸுக்காகவே நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்கக்கூடியதான் நீட் எண்ட் கேம் அப்படிங்கிற சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,999 தான். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நம்ம Xylemத்துடைய டாப் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல இந்த கிளாஸஸ் எடுக்க போறாங்க. ஸோ அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நீட் 2026 மாஸாக பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் ஃபாலோட் பை சார் ஆன்லைனில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆஃப்லைனில் ஏதாவது பேச்சஸ் இருக்கா? எஸ், வரக்கூடிய மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து நம்ம Xylemத்துடைய சென்டர்ஸ் இருக்கக்கூடிய திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நமக்கான ஆன்லைன் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகே, ஸோ கோர்ஸோட ஃபீஸ் கூட இங்கே இருக்கு, பார்த்துக்கோங்க. ரைட்டு, சரி. Now come to the point. மார்க் எக்ஸாம் அவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்டா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. எஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் வாய்? ஸோ அதுக்கான ரீசன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஒரு சிலபஸ் எவ்வளவு தூரம் நீங்க படிக்கிறீங்க அது இங்க விஷயமே கிடையாது, சரியா? ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இங்க இருக்கிறதுல நீட் எக்ஸாம்ல 3 லெவல்ல கொஸ்டினை கேட்பாங்க. ஒன்னு என்னன்னா ஈஸி, இன்னொன்னு மாட்ரேட், மூணாவது டிஃபிகல்ட். நீங்க நல்ல டாப் நாச்சான ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலுமே டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க அப்ரோச் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகே, ஸோ அது ரொம்ப ட்ரிக்கியா கேட்பாங்க. ஸோ தட்ஸ் அபார்ட். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாம ரிமைன் இருக்கக்கூடிய இந்த ஈஸி கொஸ்டின்ஸ் அண்ட் மாட்ரேட் கொஸ்டின் இதை நீங்க மிஸ் பண்ணாம ஆன்சர் பண்றீங்களா இல்லையா, அதுதான் இங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அண்ட் இது பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான சில ப்ரிகாஷன்ஸ், ஓகே, அதை பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். ஃபர்ஸ்ட், how many of you feel that you studied the syllabus? ஓகே, பட் நீங்க எழுதக்கூடிய மார்க் எக்ஸாம்ல நீங்க படிச்ச எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். நீங்க நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க, ரைட்? ஸோ மார்க் எக்ஸாம்ல மார்க் வராததும் எனக்கு நீட் எக்ஸாமே மார்க் வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அது கண்டிப்பா தப்பான ஒரு விஷயம். why? பிகாஸ் இந்த இடத்துல மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடியதானே தவிர உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கானது கிடையாது. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருப்பீங்க, அதனால நான் சொல்றேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஐயோ நீட் எக்ஸாம் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு போறது லிட்ரலி இட்ஸ் a ராங் டிசிஷன், சரியா? ஓகே, ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீங்க எப்பவுமே ஒரு எக்ஸாம், நீட் எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுன்னா ஈஸியான கொஸ்டின் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை எப்படி நீங்க எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ சம்திங். என்னன்னா நீட் எக்ஸாம்ல பாசிட்டிவான நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு +4 கிடைக்கும். இஃப் யூ ஆர் ராங், ஓகே, ஒருவேளை தெரியாத ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, ராங்கான ஆன்சர் போட்டுட்டீங்க, -1. நீங்க எழுதின மார்க்கும் கூட என்ன ஆகுது, ராங்கான உங்களோட சாய்ஸஸ்னால என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் சைடு போகும். ஸோ இதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா 720 மார்க் இது வரைக்கும். ஓகே, இந்த கொரோனா டைம் பீரியட்ல உங்களுக்கு சாய்ஸஸ் கூட இருந்துச்சு. ஓகே, சில கொஸ்டின்ஸை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கிட்டு 720 அவுட் ஆஃப் 720 நீங்க எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இப்போ அது கிடையாது.
டோட்டலா 180 கொஸ்டின். அந்த 180 கொஸ்டின்ஸை நீ அட்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு 720 மார்க்ஸ் கிட்ட வரும். அண்ட் அதுல கரெக்டா எழுதுனா +4, தப்பா எழுதுனீங்கன்னா -1. இதை முதல்ல மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எப்பவுமே நீங்க சேஃபா ப்ளே பண்ணணும்னு நினைங்க. ஓகே, நான் வந்து இதை படிச்சிருக்கேன், இந்த சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் கரெக்டா நான் எழுதுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க தெரியும், அக்யூரேட்டா தெரியும், தட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னா எழுதுங்க, 4 மார்க்கை வாங்குங்க. தெரியாது, கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா -1. அதை நீங்க டச் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், எவ்வளவு நேரம்? ஓகே. ஸோ எல்லா கொஸ்டின், இப்போ கொஸ்டின் பேப்பர் உங்க கையில வந்தது, மார்க் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் எக்ஸாக்ட் நீட் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா கையில எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் வந்தது, எல்லா கொஸ்டின்ஸையும் நான் எழுதுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்டார்டிங் 1 2 3 4 எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட்ஸ் அ ராங் திங். நீங்க அப்படி பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கும் ஈஸியான கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே. ஸோ 150 கொஸ்டின்ஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 80 கொஸ்டின் கிட்ட ஈஸியா தான் இருக்கும். தென் ஒரு 80 கொஸ்டின்ஸ் மாடரேட்டா இருக்கும். டிஃபிகல்டி லெவல் ஹையா இருக்க கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ஒரு 30 கொஸ்டின்ஸ் தானே இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸை நீங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்க. 600க்கு மேல நீங்க மார்க் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டா நல்ல காலேஜஸ் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிடும், மெடிக்கல் காலேஜ்ல. ஸோ ஜஸ்ட் டார்கெட் ஆன் 600+. இந்த 600+ நீங்க அச்சீவ் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்க ஈஸியா பெர்ஃபெக்டா நீங்க அடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் 400க்கு 450 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. பட் அவங்களால இந்த 650 ரேஞ்சுக்கு வர முடியாது, வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய விஷயமே என்னன்னா, இந்த கொஸ்டினை கிளாசிஃபை பண்ணக்கூடிய மைண்ட் செட். தே ஹேவ் டு கிளாசிஃபை த கொஸ்டின் வெதர் இட்ஸ் டிஃபிகல்ட் ஆர் மாடரேட் ஆர் ஈஸி. இதை அவங்க கிளாசிஃபை பண்ணாங்கன்னா இந்த ஜம்ப் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். 450ல இருந்து 650க்கு அவங்களால ஈஸியா ஒரு ஜம்ப் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ கொஸ்டின்ஸை முதல்ல கிளாசிஃபை பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் பிரைமரி இந்த எக்ஸாம்ல. நவ் எக்ஸாம் டைம் அப்போ ஒரு ஸ்டெபர்னஸ் வரும். என்னன்னா, நான் இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ நான் கண்டிப்பா இதை நான் சால்வ் பண்ணி ஆகணும். சால்வ் பண்ணலைன்னா எனக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடும் அப்படின்லாம் சிலர் இருப்பாங்க. இந்த மைண்ட் செட் இருக்கிறதே ரொம்ப வர்ஸ்டான மைண்ட் செட். இதை நீங்க கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல யூஸ் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் நான் வந்து படிச்சுட்டேன், கண்டிப்பா இதை நான் சால்வ் பண்ணுவேன், எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கு, எனக்கு சேலஞ்சிங்கான கொஸ்டின் பிடிக்கும், அப்படி பிடிச்சிச்சுன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை உட்காந்து சால்வ் பண்ணுங்க. அந்த எக்ஸாம் டைம்ல உட்காந்து சால்வ் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் என்னன்னா 1 மினிட் தான். அந்த 1 மினிட்டுக்கு மேல ஒரு கொஸ்டின் எக்ஸீட் ஆகுதுனாலே அதை ஒரு ஓரமா தூக்கி வச்சுக்கிட்டு லாஸ்டா டைம் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதுங்க. சரியா? இந்த ப்ராப்பரா 1 2 3 கொஸ்டின் பேட்டர்ன்ல நீங்க அரை போகணும்னு நினைச்சீங்கன்னா தட்ஸ் லிட்ரலி கோனா கிரஷ் யுவர் ஹோப். ஓகே. ஸோ லாஸ்ட் 30 மினிட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்களாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயமே எப்பவுமே ஈஸியான கொஸ்டின்ஸை முதல்ல சூஸ் பண்ணணும். அண்ட் அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில கொடுத்ததும் 180 இருக்குல்ல, அந்த 180 கொஸ்டின்ஸையும் ஒரு ரவுண்ட்ல எடுத்துருங்க. ஓகே. ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுருங்க. ஒரு ரவுண்ட் பாருங்க எல்லா கொஸ்டின்ஸையும். பார்க்கும்போது பார்த்ததும் ஆன்சர் பண்ண முடிய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதை ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஸ்டெப் 1. ஓகே. கொஸ்டின் பேப்பர் வந்ததும் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், ஈஸி கொஸ்டின்ஸை அடிக்கிறது. தென் பார்த்ததும் டஃபா தான் இருக்கு, ஐயோ இது டஃப் எனக்கு தெரியல அப்படின்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது இங்க இருக்கும் லாங் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஆர் நிறைய ஸ்டெப்ஸ் போனாதான் அவங்களால ரீசனிங், இப்போ சம்டைம்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பேராகிராஃபை கொடுத்து ரீட் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் லாஸ்டா பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மாடரேட் கேட்டகரியில வந்துடும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் பார்த்ததும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு 30 ஆர் ஒரு 45 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சிடணும். அடுத்த ஒரு 45 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா மாடரேட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. தென் ரவுண்ட் 3 என்னன்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின். முடிஞ்ச வரை இந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை ஸ்பெஷலி மோஸ்ட்லி நியூமரிக்கல்ஸ் தான் இருக்கும். இந்த நியூமரிக்கல்ஸ் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா ஓகே, உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் நான் எழுதிட்டேன், இப்போதைக்கு தெரியாதது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கக்கூடியதை நான் வச்சிருக்கிறேன், ப்ராப்ளமே இல்லை. எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு இந்த டென்ஷன் இருக்காது. என்னன்னா நான் தெரிஞ்சதை நான் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்காது.
அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவாச்சும் இந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, நீங்கள் தெரிஞ்சதை விட்டுட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஹர்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் கீப் இட் இன் யர் மைண்ட், யூ ஹேவ் டு ஃபோக்கஸ்ட் ஆன் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுலேயும் ஈஸியானதை முதல்ல முடிக்கணும், அடுத்து மாடரேட், கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியதை லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. சரிதானே? அடுத்தது த ஈகோ ட்ராப். எஸ், இங்கே நிறைய பேர் கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுங்க. நீங்கள் 450 மார்க்லேருந்து 650 மார்க் பக்கத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். தெரியாத கொஸ்டினில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் அப்ரோச் பண்ணுங்க. தெரியாததை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அடுத்தது போய்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்குதுனாலே அங்கே நெகட்டிவ் ஒன்று வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெகட்டிவ் ஒன் மீன் நீங்கள் ஆல்ரெடி வாங்குற மார்க்லேருந்து மார்க் குறைஞ்சிரும். ஓகே, அதனால கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு மேக் அ குட் டிசிஷன். ஏன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது பியூர்லி உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை மட்டும் வச்சு டிசைட் ஆகிறது கிடையாது. ஈவன் சில டைமில் ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க பிரைட்டான ஸ்டூடெண்ட்டை விட. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அந்த பையன் எடுக்கக்கூடிய டிசிஷன், இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது, அதனால நான் டச் பண்ணலை போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். ஓகே, ஸோ டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆல்சோ அ டெஸ்ட் இன் நீட். ஓகே, அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல முடிஞ்சவரை எல்லாத்தையும் எழுதணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தேவையே இல்லை. அண்ட் ஆஃப்டர் தட் மொபைல் ஃபோன்ஸ். ஓகே, ஸோ இந்த மொபைல் ஃபோன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இந்த டைம் பீரியடில் யூ டோன்ட் நீட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். ஓகே, அண்ட் முடிஞ்ச வரை எவ்வளோ எக்ஸாம்ஸ் மார்க் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமோ அவ்வளோ மார்க் எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா இது ப்ராக்டிஸ் தானே. இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரியல் நீட் எக்ஸாமில் நீங்கள் போய் உட்காரும்போது கொஞ்சம் நர்வஸ்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, அண்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை டக்குன்னு சால்வ் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ரைட், ஸோ கீப் இட் இன் யர் மைண்ட். எக்ஸாம் ஹால் அந்த என்வரான்மெண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு ரைட் அ ரியல் மார்க் எக்ஸாம். லைக் ஒரு மார்க் எக்ஸாமை ஒரு சென்டரில் போய் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம சைலம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் அவர் ஃப்ரீ மார்க் டெஸ்ட். ஓகே, நம்ம சைலம் சென்டர்ஸில் ஃப்ரீயான மார்க் டெஸ்ட் உங்களுக்கு நடக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். அண்ட் ஆஃப்டர் தட் தட்ஸ் இட். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டாப்பராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை ஒரு எக்ஸாம் கொஸ்டின்ஸோட அப்ரோச் இப்படி தான் இருக்கும். ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் எப்பவுமே எப்படி பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸை டாப் டு பாட்டம் வரைக்கும் உட்காந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு டாப்பராக இருக்கிறவங்க அதை கொஸ்டின்ஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. கிளாஸிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் ஒரு கேப். இந்த கேப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே உங்களுடைய மார்க் அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நினைச்சதை விட நல்ல டாப்பில் போகும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ முடிஞ்ச வர ஹார்டஸ்ட் கொஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸை லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு விட்டுருங்க. அது தப்பே கிடையாது. தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் எவ்வளோ டஃப்பான கொஸ்டின்ஸை நீங்கள் எழுத போறீங்க அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. எவ்வளவு கொஸ்டின்ஸை நீங்கள் எழுத போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க, பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண போறீங்கிறதா இங்கே விஷயம். ஸோ நீங்கள் டஃப்பான கொஸ்டின்ஸை டிஃபிகல்ட்டி 20 கொஸ்டின்ஸ், ஓகே 20 டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதுனதும் உங்களுக்கு 180 மார்க்ஸ். மீன் அந்த ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதுக்கும் 4 மார்க் தான். ஈஸி கொஸ்டின்ஸுக்கும் 4 மார்க் தான். ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஈஸி கொஸ்டின்ஸை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் மாடரேட், ஃபைனலாக டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் டச் பண்ண போங்க. ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சதை பர்ஃபெக்டாக அது பர்ஃபெக்டாக உங்களால் டெலிவர் பண்ண முடியுதா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங், ஓகே, ஸோ தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. ஓகே, ஏதாவது எதுவுமே தெரியலை அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கூட டெஃபினட்டாக நீங்கள் போர்டு எக்ஸாமில் படித்த சில கான்செப்ட் நாலேஜ் இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் சில ஈஸியான கொஸ்டின்ஸ் எழுதலாம். எதுவுமே தெரியலைன்னு மட்டும் மைண்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நோ சர்டன் திங்ஸ். அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அண்ட் தெரியலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் அ பர்ஃபெக்ட் கிராஷ் கோர்ஸ். ஓகே, நம்ம சைலத்தில் இருக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ ஈஸியான கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிறத விட நல்ல மார்க் நீங்கள் நீட் எக்ஸாமில் வாங்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் நம்ம சேலத்தில் கண்டக்ட் பண்ணக்கூடிய நீட் மார்க் எக்ஸாம் வரக்கூடிய 25, 27, 29, 31 நடக்க போகுது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி மார்க் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர் யுவர் செல்ஃப். See you on next class. Bye.